என்ன நோயாளி மாதிரியே கேட்டுட்டு இருக்கிற? பெரிய வியாதி மாதிரி பேசிட்டு இருக்க. தண்ணி அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். தண்ணி அடிக்க மாட்டேன்னு நான் சொன்னேனா? அம்மா பத்தி பேசுறேன். பல்லவனோட அம்மாவை பார்த்தேன். உங்க அம்மாவை பத்தியே பேசிட்டு இருக்க. ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம நிலா என்ன பண்ணுறாங்கன்னா நடேசங்கிட்ட போயிட்டு எப்படியோ பல்லவனோட அம்மாவை பற்றி தெரிஞ்சதுக்காக பேச்சு கொடுத்து கேட்குறாங்க. நான் அவங்கள பார்த்தேன், 2-3 தடவை பார்த்தேன், இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க, பக்கத்தில் தான் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றின விஷயம் சொல்லுன்னு கேட்குறாங்க. அடப்பாமா அவனுக்கு ஒரு வேலையில் எப்போ பார்த்தாலும் எத்தனை நோண்டிட்டு கேட்டே இருக்கும், வேலை என்னவோ அதை போய் பாருமா, தேவையில்லாமல் இருக்குமா, எல்லா விஷயமும் மூக்க நுடைக்கிறேன்னு சொல்லிட்டு நடேசன் நிலாவை திட்டிடுறாரு. சோழன் இதை பார்த்துட்டு என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, அவங்க எதாவது கேட்குறாங்களா, அதுக்கு சொல்லுங்களேன் பதில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. சரி வேணாம், பல்லவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான், நீங்கள் எதுவும் கத்தாதீங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் நிலாவும் சோழனும் சொல்கிறாங்க, எப்படி இவருக்கு தெரியும், அதான் மறைக்கிறாரு, எப்படி மூஞ்செல்லாம் மாறுதுப்பாரு அப்படின்ட்டு சோழன் நிலா கிட்ட சொல்கிறாரு. நானே கண்டுபிடிக்கிறேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. அங்கே பல்லவனோட அம்மா ஒரு இடத்துல வாடகை இருக்காங்க, அவங்க புருஷன் கூட. அவங்க 2 பேருக்கும் ஆம்பளை பொண்டாட்டிக்கும் ஒரே சண்டையாக இருக்குது. அவர் எதுவும் வேலைக்கும் போகாது, ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சுட்ருக்காங்க. 2 பேரும் எதுவுமே இல்லையே, வீட்டில் பொருளும் இல்லையே, நீ வேலைக்கு போக தண்டயமாக உட்காந்துருக்கியே, நான் வேலைக்கு போகும்போது தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. கடன்காரங்களும் வீட்டு வாசலில் கத்திட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பல்லவனுக்கும் இந்த அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம் தெரில, என்ன விஷயம், என்ன கதை, இதில் எப்படி நடேசன் வந்தார் ஒன்றுமே புரியல. இது நடேசன் வாய் திறந்து சொன்னால் தான் உண்டு, இல்லைனா பல்லவனோட அம்மா இருக்காங்களா அவங்க சொன்னால் தான் உண்டு. இந்த நிலா எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.